السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعمل به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டதே மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையுடைய நாளில் மனிதனை நரகத்தில் விட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்ததையும் எச்சரித்ததையும் போதித்தவனாக எச்சரித்தவனாக சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நாளை மறுமை நாள் வரையிலும் சரியான அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய எங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இறைவனினுடைய ஒரு மாபெரும் அருளால் இந்த ரமலானினுடைய மாதத்தில் முதலாவது நோன்பை முடித்துவிட்டு, இரவு தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு, அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி இந்த இடத்தில் பேசப்படும் எங்களது நேரங்கள் வேலைகளை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு வந்து இருந்து இதை கேட்டு வாழ்க்கையில் நல்ல முறையில் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். எந்த எண்ணத்திற்காக நாங்கள் வந்தோமோ அந்த எண்ணத்தை வல்லவன் ரஹ்மான் பரிபூர்ணமாக எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானினுடைய மாதம் எங்களை அடைந்து விட்டது. நாங்கள் இந்த ரமலானில் முதலாவது நோன்பை முடித்துவிட்டு, எங்களால் முடிந்த அமல்களை எல்லாம் இந்த நாட்கள் முழுமையாக செய்து முடித்துவிட்டு, இதோ இந்த இரவினுடைய நேரத்தில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் அனைவரும் எங்களினுடைய உள்ளத்தில் முதலாவது கை வைத்து ஒரு சில கேள்விகளை நாங்கள் கேட்டு அதனூடாக அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலையில்தான் இந்த உலகமும் உலகத்தை சுற்றியுள்ள எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானினுடைய மாதம், இந்த மாதத்தை பற்றி சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த பயானினூடாகத்தான் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கிடையாது. ஏற்கனவே பல பயான்கள், பல உரைகள், ஏதோ வீடியோக்களினூடாக அல்லது சென்ற வருட ரமதான், அதற்கு முந்தைய ரமதான், இப்படி நாங்கள் எங்களினுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாலிப வயதை அடைந்ததிலிருந்து தொடர்ச்சியாக இந்த ரமதானுக்கு முகம் கொடுக்கிறோம். மறைமுகமாக நாங்கள் அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் நேரடியாக ஏதோ ஒரு இடத்தில் இந்த ரமதானினுடைய மாதத்தின் கண்ணியத்தை நாங்கள் தெரிந்து வருகிறோம். இருந்தும் கூட இன்றைய நாள் மாற்றத்திற்கான மாதம், இந்த ரமலானினுடைய மாதம். ஏன் இந்த மாதத்தை நாங்கள் ஒரு மாற்றத்திற்குண்டான மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்படி என்ன இந்த மாதத்தில் இருக்கிறது?
வருடத்தில் ஒரு மாதம் வருகிறது. உலகளாவிய அளவில் எல்லா மக்களும் நோன்பு பிடிக்கிறார்கள், இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், இதர அமல்களை செய்கிறார்கள். இது வருடா வருடம் எல்லா மனிதர்களாலும் செய்யப்படக்கூடிய ஒரு சாதாரண செயல்பாடுதானே. இந்த மாதத்திற்கு அப்படி என்ன ஒரு கண்ணியம் என்பதாக நாங்கள் எங்களினுடைய உள்ளத்தில் ஆழமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அன்பான உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு சில விடயங்களை நாங்கள் சற்று ஆழமாக படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது அப்படியே நாம் உலகத்தை திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், உலகளாவிய அளவில் பல வகையான பிரச்சனைகள், பல வகையான அசிங்கங்கள், பல வகையான ஆபாசங்கள், ஒட்டுமொத்த உலகளாவிய நாங்கள் எங்கு பார்த்தாலும் பெண்கள் ரீதியாக நடக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் என்பதாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகமாக பார்க்க போனால் ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாமியர்களை தாண்டி, முஸ்லிம்களை தாண்டி இந்த உலகத்தில் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் யாரெல்லாம் தாழ்வாக பார்க்கப்படுவார்களோ, நிறத்தின் பெயரால் அனைவரும் அநியாயம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் என்ன தீர்வாக இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து விட்டு ஒரு சில விதியை இந்த உலகத்திற்கு விதியாக்கி இருக்கிறான். இது கட்டாயமாக இந்த உலகத்தில் நடந்தே தீரும் என்பதாக. அதில் மிக குறிப்பானது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு நேசம் உள்ள மனிதனாக மாறிவிட்டால் அவனை அல்லாஹு தஆலா சோதனையின் பக்கம் இழுத்து வருவான். அந்த சோதனை எந்த விதமாக இருக்கலாம். அவனது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அவனது பொதுப்படையான வாழ்க்கையாக இருக்கலாம், அவனது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது அவன் ஈட்டக்கூடிய பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய மனைவி அல்லது கணவன். இப்படி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல மனிதனை அல்லாஹ் சோதனையின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு? இப்படி உலகத்தில் கேள்விகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அதற்குண்டான பதில் எங்களிடத்தில் கிடையாது. கேள்வியை எங்களால் கேட்க முடியும், கேள்வியை எங்களால் உருவாக்க முடியும், அதற்கான பதில் எங்கிருக்கிறது என்று நாங்கள் தேட வேண்டிய கட்டாயம் உலகம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, இதற்கு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பலவிதமான தீர்ப்புகளை, பலவிதமான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதில் மிக குறிப்பாக இந்த ரமலானினுடைய மாதத்தை நாங்கள் சற்று உற்று நோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த ரமலானினுடைய மாதத்தை பற்றி அவனது அருள்மறையான் திருமறையில் பேசும் பொழுது அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதாஇ வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். அல்லாஹுவினுடைய குர்ஆன் இந்த ரமலானினுடைய மாதத்தை பற்றி விவரிக்கும் போது, ரமலான் மாதம் என்பது அது எப்படியான மாதம் தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், நாங்கள் அந்த மாதத்தில் மனிதர்களுக்கு திருமறையை இறக்கி அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை கொடுத்தோம். அந்த நேர்வழி எப்படியான நேர்வழி தெரியுமா? அந்த நேர் பாதை எந்த பாதையின் பக்கம் மனிதர்களை அழைத்து செல்லுமா? ஒபையினாத், அது வேறுபடுத்தி காட்டும். மினல் ஹுதாஇ வல் ஃபுர்கான், எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிவதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த மனித சமூகத்திற்கு இந்த ரமலானினுடைய மாதத்தில் இறக்கி அதனூடாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை உங்கள் மீது இறக்கினான் என்று அல்லாஹ்வினுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாங்கள் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் இந்த மாதம் நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானினுடைய மாதத்தில் இறங்கி இருக்கிறது. எங்களுக்கு குர்ஆனை பற்றியான அறிவும் ஆற்றலும் கிடையாது. குர்ஆனை பற்றி யோசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. ஏனென்று தெரியுமா? இந்த உலகத்தில் நான் மனிதனாக பிறந்து சுய உணர்வு பற்றி எழுந்து நடக்க ஆரம்பித்தவுடன், பேச ஆரம்பித்தவுடன், ஓட ஆரம்பித்தவுடன் என்னுடைய பெற்றோர்கள் முதலில் எனக்கு போடக்கூடிய கட்டளை, எனக்கு ஒரு முடிச்சை போட்டு என்னை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவார்கள். அங்கு என்னுடைய 14 ஆண்டுகள் முடிந்துவிடும். அல்லாஹ்வை பற்றியான கல்விகளுக்கு எனக்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த பள்ளியில் இஸ்லாமிய கல்லூரிகளாகவோ இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களாகவோ இல்லாவிட்டால், இல்லை என்று சொன்னால் அந்த வாலிபனுக்கோ அந்த சிறு குழந்தைக்கோ அந்த பெண் குழந்தைக்கோ வாய்ப்பே கிடையாது அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கும் குர்ஆனை பற்றி சிந்திப்பதற்கும்.
அதனால்தான் இந்த மாதத்தில் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்லும் பொழுதே எங்களினுடைய உணர்வுகளும் எங்களினுடைய செயல்பாடுகளும் அல்லாஹ்விற்காக மாற ஆரம்பித்திருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? இந்த குர்ஆனினுடைய மதிப்பையும் இந்த குர்ஆனினுடைய கண்ணியத்தையும் நான் உள்ளத்தால் உணரக்கூடியவனாக இருந்திருந்தால். எப்பொழுது நாங்கள் உணர முடியுமா? சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு கால் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதும் பொழுது, தொழுகையில் நிற்கும் போது தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார்கள். ஒவ்வொரு குர்ஆனினுடைய வசனத்தை ஓதும் பொழுதும் இந்த குர்ஆன் வசனம் என்னுடைய உள்ளத்தில் தாக்கிவிட்டது, இது எனக்காக இறங்கிய குர்ஆன் வசனமா என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கரத்தை பிடித்து அழுத சம்பவம் நிறைய இருக்கிறது. காரணம், அவர்கள் குர்ஆனை உள்ளத்தால் உணர்ந்தார்கள், இந்த மாதத்தினுடைய மதிப்பை உணர்ந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் நிறத்தினால் அவன் கருப்பாக இருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதுமாக அடிமையாக மட்டுமே வாழ வேண்டும். அவன் கோத்திரத்தால் அவன் கோத்திரம் பிரபலியமான கோத்திரமாக இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுக்க அடிபட்டே சாக வேண்டும். அவனினுடைய நிலை அதுதான். அவன் மொழியால், மதத்தால், பெயரால், ஜாதியால், அவன் சார்ந்திருக்கக்கூடிய கோத்திரத்தால் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வாழும் பொழுது மிக மோசமான வாழ்க்கையாக அந்த குறைஷிகள் கட்டமைத்து வைத்திருந்தார்கள். இன்னும் குறிப்பாக பெண்களுக்கு கண்ணியம் என்பதே கிடையாது. அந்த இடத்தில் ஒரு பெண் என்பவள் தனக்கு தேவையான ஒரு மிருகத்தை போன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டும்தான் அந்த காலத்தில் பெண்கள் இருந்தார்கள். இன்னும் சிறு குழந்தைகள் பெண்களாக பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய மிக மோசமான நிலை அந்த சமூகத்தில் இருந்தது. இப்படி அந்த ஊரில் பெண்ணாக பிறந்து விட்டால் பிரச்சனை, கருப்பராக பிறந்து விட்டால் பிரச்சனை, தன்னுடைய குலமும் கோத்திரமும் தாழ்த்தப்பட்ட ஒரு குலம் கோத்திரமாக இருந்து விட்டால் பிரச்சனை என்று அவர்கள் பிறந்து வாழுவதற்கு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய நிலை இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த அரேபிய தேசத்தில் வாழக்கூடிய மக்களை பார்த்து ஏனைய நாடுகளில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் மிருகத்தை போன்றவர்கள். அவர்கள் எல்லா நாட்டையும் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு யோசனையில் இருந்த பிரிட்டிஷ் அரேபிய நாட்டின் பக்கம் மட்டும் செல்லவில்லை. காரணம் என்ன? அந்த மக்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளை போன்றவர்கள். இப்படியான நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். உணவுக்கு பஞ்சம், வாழ்க்கைக்கு பஞ்சம், வட்டிக்கு மேல் வட்டி, கடனுக்கு மேல் கடன், அடிக்கு மேல் அடி, வாழ்க்கை முழுவதுமாக வம்சாவளிகளாக அடிமைகளாகவே வாழ்ந்த கொடுமை, இப்படி வாழ்க்கை முழுவதுமாக துயரம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்தது. அந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயிர லிதஆரஃபு. அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் அந்த மனித சமூகத்திற்கு இறக்கினான். இன்னா ஹலக்னாக்கும், நிச்சயமாக நாங்கள் படைத்தோம். மனிதர்களினுடைய ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாங்கள் உருவாக்கினோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயிர லிதஆரஃபு. அவர்களை குலங்களாக, கோத்திரங்களாக, எல்லைகளாக நாங்கள் பிரித்ததன் காரணம் என்ன தெரியுமா? தஆரஃபு, அவர்கள் ஒருவர் இன்னொருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அப்படி மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் பிறந்தாலும் சரி, அவன் மனிதன் என்று பிறந்து விட்டால் அவன் அல்லாஹுவால் என்னால் படைக்கப்பட்ட ஒரு உயிர், அவன் ஓர் ஆண் ஓர் பெண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு உயிர், எல்லோரும் இந்த உலகத்தில் சமம் என்பதை அந்த ஒரு குர்ஆன் வசனம் ஒட்டுமொத்த அந்த மனித குலத்தினுடைய ஏற்றத்தாழ்வையும் ஒரே சமமாக ஆக்கியது. அந்த இடத்தில் சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், இந்த குர்ஆனை ஏற்று வாழ்ந்தால்தான், இந்த குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்தால்தான் எங்களினுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கினான். எங்களுக்கு உணரக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் அதனூடாக நாங்கள் படிப்பினை பெறாத சிந்தனையற்ற மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்று சொல்லுகிறானே, அப்படி என்ன மாதம் இந்த மாதம், அப்படி என்ன குர்ஆன் இந்த குர்ஆன் என்ற கேள்விகள் இன்றளவிலும் எங்களினுடைய உள்ளத்தில் எழாமல் இருக்கிறது. அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இப்பொழுது இந்த ரமலானினுடைய மாதத்தை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஊரில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனது ஊரை எப்படியே நான் சுற்றி பார்த்தால் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எல்லா பாவங்களும் என்னுடைய ஊர் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் எங்குதான் தீர்வு இருக்கிறது? தெரு வேறுபாடு, இன்னும் குடும்ப வேறுபாடு,
இன்னும் ஊரினுடைய அந்த கோத்திர வேறுபாடு, இப்படி என்னுடைய ஊரில் இருந்து கொண்டு இதற்கெல்லாம் எங்கு அல்லாஹ்வினுடைய தீர்வு இருக்கிறது என்று நாங்கள் குர்ஆனை எங்களினுடைய கையில் எடுக்க மறந்து விட்டோம். அதனால்தான் எங்களினுடைய சமூகம் இன்னும் எல்லா இடங்களிலும் அடிக்கப்பட்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எங்களால் நாவளவு கூட அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய சடலங்களாக, துஆ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதானினுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை நாங்கள் உணர ஆரம்பித்தால், யோசிக்க ஆரம்பித்தால், எங்களினுடைய ஒவ்வொரு ரமதானும் எங்களை வரும் பொழுதெல்லாம் எங்களினுடைய வீடுகள் எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ, எங்களினுடைய அடுப்படிகள் எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ, எங்களினுடைய ஆடைகள் எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ, எங்களது குடும்பங்கள் எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ, அதே போன்று எங்களினுடைய உடலும் எங்களினுடைய உள்ளமும் எங்களினுடைய இபாதத்தும் அலங்கரிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். எப்பொழுது இந்த ரமதான் ஏன் எனக்கு தரப்பட்டது, இந்த ரமதான் ஏன் என்னை நோக்கி வருகிறது, நான் ஏன் இந்த ரமதானை பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கேள்வியாக கேட்டு அதற்குண்டான விடையை நாங்கள் தேடும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நேர்வழியை தருவான். நான் அதனை பற்றி யோசிக்கவே இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ரமதானும் மோசமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கும். அன்பான உறவுகளே, இறுதியில் நீங்கள் எல்லாம் உணர்வு பெறுவீர்கள் ரமலானினுடைய மாதம் எந்த அளவிற்கு மதிப்பானது என்பதை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் மின் அபுவாபில் ஜன்னா வ குல்லிகத் மின் அபுவாபின் நார் வ சுல்சிலத்தி ஷயாத்தீன். இதா ஜாஅ ரமதான், ரமலான் உங்களுக்கு மத்தியில் வர ஆரம்பித்து விட்டால், உங்களுக்கு மத்தியில் சமூகம் அளிக்க ஆரம்பித்து விட்டால், ஃபுதிஹத் மின் அபுவாபில் ஜன்னா, அல்லாஹ்வினுடைய சுவனத்தினுடைய கதவுகள் அப்படியே திறக்க ஆரம்பிக்கிறது. வகுல்லிகத் மின் அபுவாபின் நார், அல்லாஹு தஆலா நரக வாசலை இழுத்து மூடி விடுகிறான். இன்னும் எந்த ஷைத்தான்களின் காரணமாக 11 மாதங்களாக அல்லாஹுவையும் ரசூலையும் மறந்து இந்த உலக வாழ்க்கையை மறந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, அந்த ஷைத்தான்கள் எல்லாம் கட்டப்பட்டு அல்லாஹுவை மட்டும் துதிப்பாடக்கூடிய நாட்களாக இந்த ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு மாற்றி தருகிறான். இப்படியான இந்த மாதத்தில் நீங்களும் நானும் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களினுடைய ரமதான் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எங்களினுடைய ரமதான் எப்படி இருக்க வேண்டும்? வெறுமனே உங்களுக்கும் எனக்கும் ரமலானினுடைய சிறப்புகள் எல்லாம் தேவையில்லை. நான் குர்ஆனை பற்றி மிக சுருக்கமாக சொன்னேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் திருமறை என்னிடத்தில் இல்லாவிட்டால் திருமணத்தை நான் எப்படி முடிக்க வேண்டும் என்ற சட்டம் எனக்கு தெரியாது. திருமறை என்னிடத்தில் இல்லாவிட்டால் குடும்ப வாழ்வியலை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியாது. திருமறை என்னிடத்தில் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆணோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிறந்த என்னுடைய குழந்தைகளிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோர்களோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அக்கம் பக்கத்தினர்கள், ஊர் மக்கள், உற்றார் உறவினர்கள், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற அடிப்படையில் சக மனிதனோடு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு தெரியாமல் நான் வளர்க்கப்பட்டிருப்பேன். இந்த குர்ஆன் என்னிடத்தில் இறக்கப்படவில்லை என்று சொன்னான். இதுதான் யதார்த்தமான உண்மை. எந்த இடத்தில், எந்த பள்ளிக்கூடங்களில், எந்த கல்லூரியில் எங்களுக்கு ஒழுக்கம் ரீதியான பாடங்கள் ஒரு பாடமாக கற்றுத்தரப்படுகிறது? ஒழுக்கத்தை இழந்த கல்லூரிகளும் பாடசாலைகளும் பள்ளிக்கூடங்களும் சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்படுகிறது. ஆனால் இந்த அல்லாஹ்வினுடைய கல்விக்கும் மார்க்கத்திற்கும் முக்கியத்துவத்தை நாங்கள் ஏன் கொடுக்கவில்லை? இந்த ரமலானை நாங்கள் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இந்த ரமலானில் இந்த முதல் நாளை நான் அடைந்து தராவிகனுடைய தொழுகையை முடித்துவிட்டு, எல்லா தொழுகைகளையும் முடித்துவிட்டு அடுத்த ஷஹருக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். உண்மையில் யோசித்து பாருங்கள், நாங்கள் எல்லாம் நாளை காலை பொழுதை அந்த ஷஹரினுடைய உணவை சாப்பிட்டு விட்டு ரமலானினுடைய 2வது நாளை முழுமைப்படுத்தி நாங்கள் மரணிக்க மாட்டோம் என்று எங்களில் யாராவது சொல்ல இயலுமா? இயலாது, கிடையாது. ஆகையால் இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து கொண்டு ஏன் இன்னும் இந்த ரமலானை நாங்கள் இன்னும் புரியாமல் இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான செய்திகளை சொன்னார்கள். அதில் அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த ரமலானினுடைய மாதத்தில் ஒரு மனிதன் எப்படியான நிலைகளை எல்லாம் அடைகிறான், அல்லாஹ் எப்படியான கண்ணியத்தை எல்லாம் வழங்குகிறான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மன் ஸாம ரமலானன் வ ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் ஸாம ரமலானன், எவர் ஒருவர் ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, எப்படி நோன்பு இருக்க வேண்டும்? ஈமானன், முழு ஈமானோடு, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நான் என்னை சரணடைய செய்கிறேன் என்ற ஈமானோடு யார் ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்களோ, வ இஹ்திஸாபன், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக யார் ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அவரினுடைய பாவத்தை மன்னிக்கிறான். மா தகத்தம மின் தம்பி, அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு அக்பர். நாங்கள் ஒரே ஒரு நாள் இந்த 30 நோன்புகளில் ஒரே ஒரு நோன்பை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து, யா அல்லாஹ் இந்த நோன்பு, யா அல்லாஹ் நான் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு, யா அல்லாஹ் உன்னோடு இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், உன்னுடைய ஞாபகத்தை எனக்கு கொண்டு வர வேண்டும், என்னுடைய தூக்கத்தினுடைய முழிப்பில் நான் உன்னை நினைக்க வேண்டும், என்னுடைய வாகனத்தினுடைய பயணத்தில் உன்னை நான் நினைக்க வேண்டும், என்னுடைய கல்லூரியின் படிப்பில் நான் உன்னை நினைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் உன்னுடைய நினைவு மட்டுமே பொருந்தியதாக இந்த ரமலானிய நோன்பு எனக்கு இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு முழு அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவனாக எந்த ஒரு அடியான் நோன்பு நோட்பானோ, அல்லாஹ் அவனது பாவம் எல்லா சிறிய பாவங்களையும் மன்னித்து விட்டான். அல்லாஹ் வருடத்தை குறிப்பிடவில்லை, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் என்று குறிப்பிடவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களினுடைய முன் செய்த எல்லா சிறிய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். ஒரு நோன்பிற்கே இப்படியான கூலி எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நாங்கள் பிடிக்கக்கூடிய எங்களின் 30 நோன்புகளும் அல்லாஹ்விற்கு பிடித்த நோன்பாக ஒரு கால் மாறும் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் இந்த 30 நாட்கள் நோன்பு நோற்றுவதற்காக அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை வழங்குவான். அல்லாஹ் வழங்க வேண்டும் எங்களுக்கெல்லாம். அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி பல விடயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். சற்று நாங்கள் எங்களினுடைய நோன்புக்கு வருவோம். எங்களினுடைய நோன்பினுடைய முறையை நாங்கள் பார்ப்போம். எங்களினுடைய ஊரினுடைய வழக்கம் என்ன தெரியுமா? நோன்பு என்று வந்துவிட்டால் திராம்பட்டினம் 24 மணி நேரமும் வெளிச்சமாக சந்தோஷமாக வாலிபர்களால் ஊர் முழுக்க சூழப்பட்டதாக காணப்படும். இதனை நாங்கள் பெருமையாக நினைத்து சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிடையாது அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நானும் அப்படியான நிலைகளில் இருந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த ஊர் என்பது எங்களை நல்ல செயலை செய்ய வைக்கிறது என்பதாக நினைத்து இரவு முழுக்க அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து நாங்கள் ஒவ்வொரு இரவையும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே, இந்த உலகம் உருவாக்கப்பட்ட நாள் முதல் இரவினுடைய இறுதி பகுதியில் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கு முன்னாலும் நான் வந்து அமர்ந்து கேட்கிறேன். என்னிடத்தில் கேட்கக்கூடிய அடியான் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்பதாக எல்லா ரமலானும் கண்முழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்கிறேன். அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு 3 மணிக்கு ஒரு 4 மணிக்கு கரத்தை உயர்த்தி, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறது, நல்ல வாழ்க்கையாக மாற்றி தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் பாவத்திலேயே என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாவத்தை கழித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னை மறந்து ரசூலை மறந்து சிந்தனையற்ற மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நல்ல முறையில் என்னை பயணிக்க வைத்து விடு யா அல்லாஹ் என்று ஒரு நாளாவது சஹரினுடைய உணவிற்கு முன்னால் அல்லது உணவை முடித்து விட்டு சுபஹினுடைய பாங்கிற்கு முன்னால் நாங்கள் யாராவது மறந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போமா உறவுகளே? ஏனைய நாட்களில் தூங்கி விடுவோம், எழ முடியாது, 1000 காரணங்களை நான் சொல்லக்கூடியவனாய் மாறிவிட்டேன். இந்த ரமலானில் என்ன காரியம் எங்களை தடுக்கிறது? அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதை விட, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் என்னுடைய ஈமான் பிடிப்பாகுவதை விட, என்னுடைய இபாதத்துகள் இந்த ரமலானில் அதிகப்படுத்துவதை விட என்ன காரியம் என்னை அல்லாஹ்விடத்தில் இருந்து தூரமாக்குகிறது? இந்த ரமலானில் நாங்கள் அல்லாஹுவோடு நெருங்காமல் தூரமாக மாறிவிட்டால் வேறு எந்த மாதத்தில் மனிதர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, நாங்கள் மாறப்போகிறோம். இந்த ரமலானை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ரமலானை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனது ஊரினுடைய இன்னொரு அவல நிலை தெரியுமா?
ஏனைய மாதங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா பள்ளிகளிலும் சுபுகினுடைய தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நாட்களிலும் ஏனைய இருக்கக்கூடிய 4 வக்துகளை விட சுபுகினுடைய தொழுகை 10 to 15 நிமிடங்கள் நீட்டி தொழ வைப்பார்கள். ஆனால் இந்த ரமலான் வந்துவிட்டால் கிடசி இருக்கக்கூடிய 10-12 சிறிய சூறாக்களை ஓதி முடிக்கக்கூடிய அவல நிலை என்னுடைய சமூகத்தில். யார் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது? அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் வயதானவர்கள் இருப்பார்கள், தேவை உடையவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக இமாம்களே தொழுகையை நீங்கள் நீட்டாதீர்கள், அவர்களுக்கு அசட்டு ஏற்படும் அளவிற்கு உங்களுடைய தொழுகையை நீங்கள் இமாமத்தை வைக்க வேண்டாம். அது ஏனைய மாதங்களில். இந்த ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்கு மட்டுமே என்னை நான் சரம்படிய வைக்க வேண்டிய இந்த மாதத்தில் நான் அல்லாஹ்விற்கு முன்னால் ஏன் என்னுடைய சுபுகினுடைய தொழுகையை எங்களினுடைய பள்ளிகளில் நீட்டி தொழ வைக்கவில்லை என்று நான் கேள்வி கேட்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் சுபுகினுடைய தொழுகை ரமலானினுடைய நாட்களில் எப்படி நடக்கும் தெரியுமா? எப்படி நடக்கும் தெரியுமா? சூரத்துல் யூசுஃபை போன்ற பெரிய சூறாக்களை முதலாவது ரக்காத்தில் ஓதுவார்கள், இரண்டாவது ரக்காத்தில் ஹுஜராத் போன்ற பெரிய சூறாக்களை ஓதுவார்கள். குறைந்தபட்சம் அந்த சூறாக்கள் 50 வசனங்களை தாண்டியதாக இருக்கும். சுபுகினுடைய தொழுகையின் நீளம். தொழுதுவிட்டு பள்ளியை விட்டு வெளியே வந்தால் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் செல்லக்கூடிய மனிதரை எங்களால் அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு அந்த சூரியன் இல்லை, அந்த வெளிச்சம் வந்திருக்கும். அந்த அளவிற்கு சுபுகினுடைய தொழுகையை நீட்டி தொழலாம். எப்பொழுது? ரமலானினுடைய காலங்களில். ஏன் ரமலானினுடைய காலங்களில்? இந்த காலத்தில் நான் ஒரு அமலை அல்லாஹ்விற்காக ஈமானோடும் இஹ்திசாபோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நான் செய்வேன் என்று சொன்னால் 1 மடங்கு கிடையாது, 2 மடங்கு கிடையாது. அல்லாஹு தஆலா நான் ஒரு அமலை செய்தால் 70 மடங்காக அல்லாஹு தஆலா எனக்கு அதிகரித்து தருகிறான். அந்த மாதத்தில் கூட அல்லாஹ்விற்காக நான் இபாதத்து செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஈமானிய பலவீனத்தை பற்றி நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான உறவுகளே, தாய்மார்களே, இன்னும் பல செய்திகள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானினுடைய மாதம் வந்து விட்டால் எதையெல்லாம் அல்லாஹு தஆலா ஹலால் ஆக்கினானோ அது அனைத்தையுமே தனக்கு தானே ஹராமாக்கிக் கொள்வார்கள். இன்னொரு விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு புரிய வைக்கிறான் இந்த ரமலானினுடைய மாதத்தில். என்ன விடயம்? ஏனைய மாதங்களில் போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சென்று, உதாரணத்திற்கு சிகரெட் பாவிக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் சென்று ஏன் நீங்கள் இதனை பயன்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டால் அவர்களின் நாவில் வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இந்த சிகரெட் இல்லை என்று சொன்னால் சாப்பிட்டு விட்டு எனக்கு செரிமான பிரச்சனை வருகிறது, முதலாவது. இரண்டாவது, இந்த சிகரெட் இல்லை என்று சொன்னால் அந்த நாள் முழுக்க தலைவலியாக இருக்கிறது. அந்த சிகரெட் இல்லை என்று சொன்னால் ஏதோ மனதில் நிம்மதி குறைபாடாக இருக்கிறது. சொல்லக்கூடிய காரணங்கள் எப்பொழுது? ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அல்லாஹ் என்பவன் இந்த மாதத்தை ஏன் தெரியுமா மாற்றத்திற்குண்டான மாதமாக மாற்றினான்? ஏன் தெரியுமா இந்த மாதத்தினுடைய கண்ணியம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது? இந்த ரமலானினுடைய இரவுகளில், ரமலானினுடைய காலை பொழுதில் அல்லாஹு தஆலா கடமையாக்கிய இந்த நோன்பை எந்த மனிதன் நோற்றுவிட்டாலும் அவன் கண்ணுக்கு முன்னால் தண்ணி இருந்து அவனை பார்ப்பதற்கு எந்த மனிதர்களும் அந்த இடத்தில் இல்லை. வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டு திரையிடப்பட்டு ஒரு தனி அறையில் அவன் மட்டும் தனித்தவனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் எவ்வளவு பசி அடைந்தாலும், எவ்வளவு உச்சகட்ட வேதனையை அவன் சந்தித்தாலும் அந்த தண்ணீரை எடுத்து அவன் நாவில் அவன் வைக்க மாட்டான். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், நான் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறேன். அல்லாஹ் இந்த தண்ணீரை மகரிபினுடைய பாங்கு வரையிலும் நான் நோன்பாளியாக இருப்பதினால் என் மீது ஹராமாக்கி இருக்கிறான். அந்த ஒரே ஒரு காரணம்தான் அந்த மனிதனை அந்த பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு விடயத்தையே எங்களால் எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் அந்த தண்ணீரை எங்களினுடைய நாவில் வைக்க முடியவில்லை. காரணம், படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயம் எங்களினுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் இழுத்து செல்லுகிறதே. அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அடே மனிதனே, அடே ஆண் மனிதனே, அடே பெண் மனிதனே, அடே இந்த உலகத்தில் நீ மனிதனாய் பிறந்து 11 மாதங்கள் நீ பாவங்களிலேயே பிறண்டாலும் பரவாயில்லை. இந்த ரமலானில் நீ
எனக்காக நோன்பு நோற்று விட்டால், நீ எனக்காக பசித்திருந்தால், நீ எனக்காக தாகித்திருந்தால், நீ எனக்காக எல்லா வகையான ஹலாலையும் இந்த ரமலானினுடைய மாதத்தில் நீ ஹராமாக்கி கொண்டால், நீ எனக்காக செய்ததின் காரணத்தினால் நான் நிரூபித்து காட்டுகிறேன், ஏனைய 11 மாதங்களிலும் உன்னால் எனக்காக தவறான காரியங்களை கட்டுப்படுத்தி உன்னால் வாழ முடியும். அப்படி என்று சொன்னால் இந்த மாதம் எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறது, எங்களாலும் பாவத்தை விட்டு வாழ முடியும். யாரும் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹுவை எங்களால் பயந்து வாழ முடியும் என்பதை இந்த ரமலானினுடைய மாதம் எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறது. ஆகையால் அன்பான தாய்மார்களே, உறவுகளே, நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு தர வேண்டும்? அப்படி என்ன இந்த மாதத்தினுடைய இன்னும் சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், قال الله عز وجل, கண்ணியமும் மதிப்புமிக்க என்னுடைய ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம். குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம். ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கு குறித்தாதது, இல்ல ஸியாம், நோன்பை தவிர. ஏன் நோன்பை தவிர? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸீ பிஹி. ஏனைய எல்லா அமல்களுக்கும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும், ஆனால் இந்த ரமலானுக்கு நானே என்னுடைய அடியானுக்கு நேரடியாக கூலி கொடுக்கிறேன். இன்னும் சில அறிவிப்புகளில் நானே என்னுடைய அடியானுக்கு கூலியாக மாறுகிறேன். சுபஹானல்லாஹ், யோசிக்க கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ்வே இந்த மாதத்தில் வேறு எந்த அமலை நீங்கள் செய்தாலும் அதற்கு பின்னால் முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒளிந்திருப்பதற்கு பல வகையான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் 5 நேர தொழுகைகளை தொழலாம், நான் ஜகாத்தை கொடுக்கலாம், நான் ஹஜ்ஜு செய்யலாம். இந்த அமல்களை எல்லாம் சற்று அப்படியே இன்னொரு புறம் வைத்து பார்ப்போம். நான் தொழக்கூடிய 5 நேர தொழுகையை ஒரு கால் என்னுடைய தந்தைக்கு பயந்து, என்னுடைய தாய்க்கு பயந்து நான் தொழலாம். என்னுடைய தந்தை என்னை திட்டுவார், என்னுடைய தாய் என்னை திட்டுவாள், இதனால் நான் தொழலாம். அல்லது நான் என்னுடைய நண்பர்களோடு வெளியில் சென்றால் மட்டும் அவர்கள் பார்ப்பதற்காக இன்னும் நீட்டி நிதானமாக நான் அமைதியாக தொழலாம். இப்படியான சூழ்நிலை தொழுகையில் இருக்கிறது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் ஊர் மக்கள் எல்லாம் என்னை தனவந்தர் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஊர் மக்கள் எல்லாம் என்னை தனவந்தர் என்று சொல்ல வேண்டும், இவன் ஜக்காத்தை சரியாக கொடுப்பான் என்று என் மீது மக்கள் எல்லாம் புகழாரம் சாட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவன் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறைமுகமாக உள்ளத்திலிருந்து உருவாகும். இன்னும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, இவர்களை ஹாஜியார் ஹாஜிமா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பலரும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லா அமல்களுக்கு பின்னாலும் ஒரு மறைமுகமான ஒரு சிந்தனை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர. ஆனால் இந்த நோன்பை எடுத்து பாருங்கள், இந்த நோன்பை யோசித்து பாருங்கள். எங்காவது ஏதாவது ஒரு மனிதர் எங்களால் சொல்ல முடியுமா, அவர் மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் உணவை சாப்பிடுகிறார், அவர் ஒளிந்திருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீரை கொடுக்கிறார், யாரும் இல்லை என்று சொன்னால் அவர் மோசமாக நடந்து கொள்ளுகிறார் என்று இந்த ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்ற ஒரு மனிதனை பார்த்து எங்களால் சொல்ல முடியுமா? அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்ல ஸியாம், நோன்பை தவிர. நோன்பிற்கு நானே அவனுக்கு கூலியாக மாறுகிறேன், நானே அவனுக்கு நேரடியாக கூலி கொடுப்பேன். ஏன்? இந்த நோன்பினுடைய கண்ணியமும் மதிப்பும் நாங்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பு படைத்த அல்லாஹ்விற்காக உண்டானது. அதனால் மனிதன் அல்லாஹ் நான் கூலியாக மாறுகிறேன் என்று எங்களிடத்தில் சொல்லுகிறான். அன்பான உறவுகளே, நாங்கள் இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன் ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இன்னும் எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக இந்த ரமலானினுடைய மாதத்தில் முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவராக இரவு நேரத்தில் நின்று வணங்குவாரோ அவரினுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். இப்படி நாங்கள் வாழும் காலத்தில் எவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்திருந்தாலும் இந்த மாதத்தில் நாங்கள் ஒரு அமலை அல்லாஹ்விற்காக செய்துவிட்டால் எங்களினுடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது. நாங்கள் சுவர்க்கவாசியாக மாறுவதற்கு மிக உன்னதமான ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதம்தான். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஏன் இன்னும் எங்களிடத்தில் இந்த ரமலானை பற்றியான சிந்தனைகள், இந்த ரமலானை பற்றியான யோசனைகள் இன்னும் ஆழமாக எங்களினுடைய உள்ளத்தில் வரவில்லை என்ற கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வெறுமனே இந்த ரமலானை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறேன், நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், நீங்கள் வயிறு புடைக்க சாப்பிட வேண்டும், நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லவில்லையே. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் என்ன சொல்லுகிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் வாழ்ந்த கூட்டத்திற்கு நான் ரமலானை கடமையாக்கி இருந்தேன், அதே போன்று உங்கள் மீதும் நான் ரமலானை கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த நோன்பில் நீங்கள் நோன்பு நோட்பதனூடாக, நீங்கள் உங்களை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதனூடாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சதாரிகளாக ஈமான் பெற்றவர்களாக மாறலாம். அன்பான உறவுகளே, ஏன் நாங்கள் யோசிக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலையை பற்றி நாங்கள் யோசிக்க மறந்துவிட்டோம். உண்மையிலேயே இந்த உலகம் அழிய போகிறது என்ற சிந்தனை எங்களினுடைய மனதிலிருந்து அப்படியே தூரமாகிவிட்டது. எங்களினுடைய சிந்தனை ஆற்றலிலிருந்து அப்படியே தூரமாகிவிட்டது. இன்னும் நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களிடத்திலிருந்து மறந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த 20 நாட்கள் உரை முழுமை அடையும் பொழுது நாங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளுவோம் எங்களினுடைய மார்க்கத்தினுடைய பிடிப்பின் நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றி. இன்னும் பல தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் உரையாற்ற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து முழுமை அடையக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். நண்பின் ஈமான் உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் நாளைக்கு மறுமையுடைய நாள் என்று ஒன்று இருக்கிறதை பற்றி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவருமே அந்த விடயத்தில் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் நிப்பாட்டப்படுவோம். என்னுடைய தாய் இல்லை, என்னுடைய தந்தை இல்லை, என்னுடைய நண்பன் இல்லை, நான் முடித்த என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனோ யாருமே இல்லை. நான் தனித்தவனாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன். அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிதான் நான் சுவனத்திற்கு செல்ல முடியும். யாராவது அங்கே வந்து அல்லாஹ்விடத்தில் நின்று, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவன் நல்லவன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவள் நல்லவள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவள் கற்பொழுக்க முடியவள், யா அல்லாஹ் இவன் தன்னுடைய வாலிபத்தை உனக்காக அமைத்துக் கொண்டான், யா அல்லாஹ் உனக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்று யாராவது எங்களுக்காக நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து சாட்சி சொல்லுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அன்பார்ந்த தாய்மார்களே கிடையாது. ஆனால் நாளைக்கு மறுமையுடைய நாளில் ஒரு விடயம் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும். அந்த அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யா அல்லாஹ் வருடத்தில் ஒரு முறை நீ என்னை அவனுக்கு அனுப்பி வைத்தாய். நான் அவனிடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் என்னை கண்ணியமான முகத்தோடு வரவேற்றான், நல்ல உள்ளத்தோடு வரவேற்றான், நிறைய இபாதத்துகளோடு என்னை வரவேற்றான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், பல மனிதர்கள் பல வகையான தவறுகளில் இருந்தார்கள். எத்தனை மாதங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்றுதான் ரமலானினுடைய மாதத்திலும் என்னுடைய மாதத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ் இவன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவள், யா அல்லாஹ் உனக்காக என்னுடைய மாதத்தை, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்தி அமல்களை செய்து தொழுது நோன்பு நோற்று ஈமானோடும் இஹ்திசாபோடும் மனக்கட்டுப்பாடோடும் உள்ள கட்டுப்பாடோடும் அமல்களை அதிகப்படுத்தி செய்தான். யா அல்லாஹ் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்து விடு ரஹ்மானே என்பதாக நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு வந்து சிபாரிசு செய்யும் என்று சொன்னால், அந்த சிபாரிசுக்கு தயாரான மக்களாக நாங்கள் ஏன் இன்னும் மாறவில்லை என்று பார்த்தால், அல்லாஹ்வினுடைய ரமலான் வந்த பொழுதும் எங்களினுடைய சிந்தனைகள், எங்களினுடைய நோக்கங்கள் ஷைத்தான்கள் கட்டப்பட்ட பொழுதும் எங்களினுடைய பாவத்தினுடைய உயர்வு இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாளை மறுமையுடைய நாளில் நிழலே இல்லாமல் தாய் தந்தையர்களால் அகதிகளாக விடப்பட்டு, குடும்பங்களால் துரத்தி அடிக்கப்பட்டு, குழந்தைகளால் அடித்து விரட்டப்பட்டு தனிமையாக நிற்கக்கூடிய அந்த இடத்தில் நோன்பு வந்து சொல்லும், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான், யா அல்லாஹ் காரணம் நீ, யா அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு ரஹ்மானே என்பதாக எல்லோரும் எங்களை புறம் தள்ளிய பிறகு என்னுடைய நோன்பு மட்டும் வந்து அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்குமே, அந்த நோன்பை நாங்கள் அனைவரும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நோன்பை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நாங்கள் உயிரோடு நிரந்தரமாக வாழக்கூடிய உயிர் கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வை தாண்டி எந்த சக்திகளும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நித்திய ஜீவன்களாக வாழப்போவது கிடையாது. அப்படி இருக்க ஏன் ஒவ்வொரு ரமலானையும் நான் வீணாக்குகிறேன்? ஏன் ஒவ்வொரு இரவினுடைய தொழுகையையும் நான் வீணாக்குகிறேன்? வெறுமனே நாங்கள் எல்லாம் வாலிபர்கள், பெண்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்திற்கு சென்று விட்டோம். 20 ரக்காத்துகளை 20 சலாம் தொழுது விட்டோம், அல்லது 4 சலாம் தொழுது விட்டோம், 20 ரக்காத்துகளை தொழுது விட்டோம், 8 ரக்காத்துகளை தொழுது விட்டோம். பள்ளிகளிலிருந்து வெளியே வருகிறோம், வீடுகளிலிருந்து வெளியே வருகிறோம், அப்படியே உடல் அசதிகளோடு. என்ன காரணம் கேட்டால் 20 தொழுது விட்டேன், கேட்டால் 11 தொழுது விட்டேன். ஏதோ சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களை போன்று வெறுமனே ஒரு நாள் தராவியினுடைய இரவு தொழுகையினுடைய முழு தொழுகையை முடித்துவிட்டு எங்களினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறதா இல்லையா? இந்த எண்ணம் போதும் எங்களை சுவனத்தில் இருந்து தூரமாக்கிவிடும். சஹாபாக்களினுடைய தொழுகை எப்படி இருந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவினுடைய தொழுகை எந்த அளவிற்கு நீட்டி தொழுதார்கள் தெரியுமா? சஹீஹான ஹதீஸ் சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய இரவு தொழுகைகளை தொழ ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்ரா குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூரா, ஓத ஆரம்பித்தார்கள். 100 வசனங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் நெருங்கும் பொழுது நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் 100 வசனங்களோடு ருக்கு செய்வார் என்பதாக. அல்லாஹ்வினுடைய தூதர் 100 வசனங்களை தாண்டி ஓத ஆரம்பித்தார். நாங்கள் நினைத்தோம் 200 வசனங்களுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ருக்கு செய்வார் என்பதாக. அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்தார்கள். நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ்வினுடைய தூதர் அடுத்து இருக்கக்கூடிய சூராவினுடைய 100 வசனங்களை ஓதி முடித்துவிட்டு ருக்கு செய்வார் என்பதாக. அல்லாஹ்வினுடைய தூதர் அடுத்த சூராவை ஓத ஆரம்பித்தார்கள். அடுத்த சூராவை முழுவதுமாக ஓடி முடித்தார்கள். நாங்கள் எண்ணினோம் அல்லாஹ்வினுடைய தூதர் ருக்கு செய்வார் என்பதாக. இல்லை, சூரத்துல் பக்ராவை முடித்தார்கள், சூரத்துல் ஆல இம்ரானை முடித்தார்கள். அந்த எல்லா சூறாக்களையும் முடித்துவிட்டு முதலாவது ரக்காத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ருக்கு செய்தார்கள். ஆனால் எங்களினுடைய தொழுகை எங்களினுடைய ஊரினுடைய பள்ளிகளில் ஒரு சஃபாவிற்கு மேலே ஒரு பக்கத்திற்கு மேலால் ஓதினால் இமாம் மாற்றப்படுகிறார், கூட்டம் கத்துகிறது. காரணம், எங்களினுடைய ஈமானும் உடலும் அல்லாஹ்விற்காக படைக்கப்பட்டது என்பதை இந்த மனித சமூகம் மறந்துவிட்டது. இதுதான் காரணம். ஒரு ரக்காத்திற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை முழுமையாக முடித்தார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், எங்களினுடைய ஊர்களில் 2 நாட்கள் அந்த சூறாக்களை ஓதி தொழ வைக்கப்படும். அந்த சூறாவை ஒரு ரக்காத்தில் ஓதி தொழ முடியும் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட சக்தியை கொடுக்கவில்லை, மறைமுகமான ஞானத்தை கொடுத்தானே தவிர உடலும் அவர்களினுடைய உடல் அமைப்புகள் எல்லாம் எங்களை போன்றுதான். அவர்களால் முடியும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு செல்ல தேவையில்லை உறவுகளே, அந்த அளவிற்கு செல்ல தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தை பற்றி பேசப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த தொழுகை ஜமாஅத்து தொழுகையாக கடமையாக்கப்பட்டது. இந்த ஜமாஅத்தான தொழுகை நடக்கும். எப்படி நாங்கள் இரவில் இஷாவை முடித்துவிட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே போன்றுதான் ஆரம்பிப்பார்கள். இடையில் சிறிது மணி நேரங்கள் இடைவெளி விடுவார்கள். மணி நேரங்கள் கிடையாது, மணி துளிகள் இடைவெளி விடுவார்கள். அதற்குத்தான் தராவி ராஹத் ஓய்வெடுத்தல் என்ற பெயர் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், நாங்கள் இரவினுடைய தொழுகையை தொழ ஆரம்பிப்போம், தொழுது கொண்டே இருப்போம். இடையில் சில மணி நேரங்கள் சில மணி துளிகள் ஓய்வெடுத்து விட்டு நாங்கள் தொழுவோம். இறுதி அத்தஹியாத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போம். வித்ரினுடைய இறுதி ரக்காத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போம். எங்களினுடைய இமாம் எங்கள் ஷஹர் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பாரா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழுகை மிக நீளமானதாக இருக்கும். சொல்லுகிறார்கள், இன்னும் நாங்கள் தொழுகையை முடித்துவிட்டு சலாம் கொடுப்போம், ஷஹரினுடைய பாங்கு சொல்லப்படும். அதாவது ஷஹருக்குண்டான பாங்கு சொல்லப்படும். நாங்கள் வேகமாக வீடுகளுக்கு சென்று ஒரு சில பேரித்த பழங்களை சாப்பிட்டு விட்டு ஒரு சில மடர் தண்ணீரை குடிப்போம்.
சுபஹினுடைய பாங்கு சொல்லப்பட்டுவிடும். சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இரவு முழுக்க அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அர்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் ஒட்டுமொத்த இரவையும் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தினுடைய தொழுகைக்காக அல்லாஹுவிடத்தில் கூலி வேண்டும் என்பதற்காக தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களினுடைய உடலும் உள்ளமும் ஈமானும் அந்த அளவினுடைய தூசியினுடைய பகுதியை அடையுமா என்று கேட்டால் நிச்சயமாக எங்களால் முடியாது. காரணம், ரமலானும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, அல்லாஹுவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, பிறந்து வாழ்ந்த சடலங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதானே யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன் அந்த சஹாபாக்களால் தொழ முடியவில்லை? ஏன் அந்த சஹாபாக்களால் தொழ முடிந்தது, எங்களால் தொழ முடியவில்லை? நாங்கள் நினைக்கிறோம் இந்த சஹாபாக்கள் எல்லாம் சிறுவயது சஹாபாக்களாக இருந்தார்கள், அதனால் தொழுந்திருப்பார்கள். சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், இரவினுடைய தொழுகையை நாங்கள் தொழுது கொண்டிருப்போம். அந்த பள்ளியினுடைய முட்டில் ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருப்பார். அவருக்கு கண் பார்வை கூட சரியாக தெரியாது. அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய மதீனத்து சஹாபி ஒருவர், அவர் 90 வயதையும் கடந்து நடப்பதற்கே சிரமப்படுவார். தன்னுடைய கையில் ஒரு தடியை வைத்து அந்த தடியில் சாய்ந்த வண்ணம் அவரினுடைய இரவு தொழுகையை முழுவதுமாக நின்று தொழுவார். எந்த அளவிற்கு அவர்களினுடைய வலிமை இருந்தது என்று சொன்னால், 90 வயது நிரம்பிய அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் மரணித்து யஸீத் அவர்களினுடைய ஆட்சியின் போது ஒரு போருக்காக பயணிக்கும் பொழுது வந்து நிற்கிறார். வயதான நிலையில் வந்து நின்று, யஸீதே யஸீதே, நானும் இந்த யுத்தத்திற்கு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வயதானவர்களுக்கு வாய்ப்பை தரவில்லையா? தடியால் அடித்துவிட்டு சொல்லுவார்கள், யஸீதே யஸீதே, அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக யுத்தம் செய்து மரணித்தால் எந்த அளவிற்கு அல்லாஹுவிடத்தில் உயர்வு என்பதை அல்லாஹுவினுடைய தூதர் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு கால் அந்த யுத்தத்திற்கு செல்லும் பொழுது நான் மரணிப்பேன் என்று சொன்னால், என்னுடைய ஜனாசாவை தூக்கி செல்லுங்கள், என்னுடைய ஜனாசாவை தூக்கி செல்லுங்கள், எங்கே நாற்றம் அடிக்கிறதோ அங்கே என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக 90 வயது நிரம்பிய ஒரு முதியவரால் அல்லாஹுவினுடைய தூதரினுடைய மார்க்கத்தினுடைய யுத்தகலத்திலும் நிற்க முடியும், அல்லாஹுவினுடைய தொழுகையிலும் நிற்க முடியும் என்று சொன்னால் அவரினுடைய ஈமான் எந்த அளவிற்கு உயர்வானதாக இருக்கிறது. அந்த சஹாபி அந்த யுத்தத்திற்கு செல்லும் பொழுதே மரணித்து விடுகிறார். அவர் பிறந்தது மதீனாவில், ஆனால் அவரினுடைய மையவாடி இஸ்தான்புலில் அடக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். அப்படியான உயர்வும் மதிப்பும் அந்த சஹாபிக்கு 90 வயதை கடந்து வருகிறது என்று சொன்னால் 20, 40, 60க்குள்ளால் இருக்கக்கூடிய எங்களால் ஏன் அல்லாஹுவை இன்னும் நெருங்க முடியவில்லை? எங்கள் ஈமானிய பலவீனம் இன்னும் எங்களை ஆழமாக நரகவாசிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, எங்களினுடைய ரமலானை அல்லாஹுவிற்காக மாற்றக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் எல்லாம் மாற வேண்டும். நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். உறவுகளே, எப்பொழுதுதான் நாங்கள் மாறப்போகிறோம்? உலகத்தில் எவ்வளவோ அநீதிகளை பார்த்து விட்டோம், எவ்வளவோ அக்கிரமங்களை பார்த்து விட்டோம். பலஸ்தீனத்தினுடைய கொடுமை, வட இந்தியாவினுடைய கொடுமை, இந்தியாவில் முஸ்லிம்களினுடைய கொடுமை, இன்னும் முஸ்லீமாக பிறந்தால் யாரும் எதுவும் செய்யலாம் என்ற ஒரு அவல நிலை, எல்லா விடயங்களையும் பார்த்து விட்டோம். இன்னும் எங்களினுடைய உள்ளம் சிக்கி தவிக்கிறது அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு, ரசூலினுடைய ஞாபகத்தின் பக்கம் செல்லுவதற்கு. இன்னும் எங்களினுடைய ஈமான் எதை விட்டும் எங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவினுடைய ஞாபகம் ஏன் எங்களுக்கு குர்ஆனை பார்க்கும் பொழுது வரவில்லை? அல்லாஹ் கேட்கிறானே, அலம் யஅனிலில்லதி ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். மனிதனே, நீ ஈமான் கொண்டு விட்டாய், என்னை ரப்பாக ஏற்று விட்டாய், ஏன் இன்னும் என்னுடைய குர்ஆனை பார்க்கும் பொழுது, என்னை ஓதும் பொழுது உன்னுடைய உள்ளம் ஈமானால் பயத்தால் இன்னும் நடுக்கத்தின் பக்கம் வரவில்லை, ஈமானிய உயர்வின் பக்கம் வரவில்லை? என்ன காரணம் அடியானே என்பதாக அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான். இதற்கெல்லாம் எங்களிடத்தில் எங்கே பதில்? நாங்கள் எல்லாம் அதற்கு பதில் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரமலானிலும் ஆண்களும் பெண்களும் நாங்கள் எதற்கு நோன்பு நோக்கிறோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற பிறகும் மல்லம் யதஅ ஸௌரக், அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற பிறகும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதை விடவில்லையோ, சத்தம் போட்டு சண்டை போடுவதை விடவில்லையோ, அவர்கள் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹுவிற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன சொன்னார்கள்? எவர் ஒருவர் நோன்பு நோற்ற பிறகு
கெட்ட வார்த்தை பேசுவதை விடவில்லையோ, சத்தம் போட்டு சண்டை போடுவதை விடவில்லையோ, அவர் நோன்பு நோற்று அல்லாஹ்விற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் நோன்பு நோற்ற நிலையில் அல்லாஹ்வினுடைய தூதர் கற்றுத்தந்த ஷஹரை முடித்துவிட்டு தண்ணீரை குடிக்காமல் சாப்பிடாமல் பசித்த நிலையில் இருந்து கொண்டு எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நபர்கள் இந்த ரமலானிலும் தொழுகையை விடக்கூடிய பாக்கியமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய குர்ஆனை ஓதத் தெரியாத மோசமானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய சிந்தனைகள் வந்த பிறகும் இசைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நோன்பினுடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை நபர்கள் நாடகத்தை பார்க்கிறோம். இந்த நோன்பினுடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை நபர்கள் பெண்கள் சக பெண்களுக்கு அலைபேசியில் பேசி பலரை பற்றி புறங்களும் குறைகளும் பேசுகிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சத்தம் போட்டு பேசுவது, நீங்கள் சண்டை போடுவது, கெட்ட வார்த்தை பேசுவதை நீங்கள் செய்தாலே நீங்கள் பசித்து தாகித்து பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, காலை பொழுதுகளில் நோன்பை நோற்ற நிலையில் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் சாதாரணமாக எங்களினுடைய வீடுகளில் அமர்ந்து நாடகத்தை போட்டு எங்களால் பார்க்க முடியும். எங்களால் அல்லாஹ்வினுடைய தூதரை தடுத்த ஆபாசமான ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் நடக்கக்கூடிய ஒரு படத்தை எங்களால் பார்க்க முடியும். அல்லாஹ்வினுடைய தூதர் தடுத்த இசையை, ரீல்ஸை எங்களால் சாதாரணமாக இந்த ரமலானினுடைய நாட்களில் பார்க்க முடியும். எப்படி அல்லாஹு தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு முழுமையாக்கி தருவான், எப்படி எங்களினுடைய நன்மைகள் முழுமை பெறும் என்பதை அன்பான உறவுகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் உறவுகளை எந்த அளவிற்கு மோசமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற பிறகு சத்தம் போடுவதை தடுத்திருக்கிறார்கள், கெட்ட வார்த்தை பேசுவதை தடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய சமூகத்தினுடைய அவல நிலை என்ன தெரியுமா? சாதாரணமாக ஆபாசமாக என்னுடைய கண்களால் நான் விபச்சாரம் செய்ய முடியும், என்னுடைய காதுகளால் என்னால் விபச்சாரம் செய்ய முடியும், என்னுடைய நாவுகளால் பிற மனிதனை பற்றி பேச முடியும். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், காதல் என்ற பெயரில், அசிங்கம் என்ற பெயரில், ஆபாசம் என்ற பெயரில் என்னுடைய நாவுகளால் எனக்கு பிடித்த ஒரு அந்நிய ஆணோடு, எனக்கு பிடித்த ஒரு அந்நிய பெண்ணோடு ரமலானினுடைய நாட்களினுடைய ஒரு சில மணி நேரங்களை என்னால் மொபைல் போனில் பேசி கழிக்க முடியும் என்று சொன்னால், எங்களினுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? இங்கு வாழ்ந்த பிறந்த எல்லா மனிதர்களுமே குற்றவாளிகள் தான், பலவீனமானவர்கள் தான். ஷைத்தான் கட்டப்பட்டு விட்டான். ஆனால் அவனால் உருவாக்கப்பட்ட அமலை என்னால் இன்னும் நிப்பாட்டப்பட முடியவில்லை என்ற அவல நிலைதான் எங்களுக்கு. இன்னும் ஏன் அல்லாஹ்வை பற்றியான உணர்வில்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் ஏன் அல்லாஹ்வை பற்றி யோசிக்காத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்பொழுதுதான் உள்ள உணர்வு பெறப்போகிறது? அல்லாஹ் குர்ஆனை கேட்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், யா அய்யுஹல் இன்சான், அடே மனிதனே, அடே மனிதனே, அடே ஆண், அடே பெண், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய இறைவனாகிய அல்லாஹுவாகிய என்னை ஏன் மறந்தாய்? என்னை ஏன் மறந்தாய்? நான் என்ன தவறு செய்தேன்? அல்லாஹ் கேட்கிறான். உனக்கு நல்ல குடும்பத்தை தந்து உன்னை அழகு பார்த்தது நான் செய்த தவறா? உனக்கு நல்ல குழந்தைகளை தந்து நான் அழகு பார்த்தது நான் செய்த தவறா? உன்னை முஸ்லீமாக படைத்தேன், நான் செய்தது தவறா? எத்தனையோ ரமதான் வந்தது, எவ்வளவோ பேர் மௌத்தா போனார்கள், எத்தனையோ பேர் மரணித்தார்கள். உனக்கு உயிரை கொடுத்து, ரமலானை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, ஊரை கொடுத்து, இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்தது நான் செய்த தவறா? இன்னும் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. மனிதனே, உன்னை அழகாக படைத்ததினால் என்னை மறந்து விட்டாயா? நல்ல கையை தந்தேன், என்னை மறந்து விட்டாயா? நல்ல காலை தந்தேன், என்னை மறந்து விட்டாயா? உணர்வு பெறக்கூடிய உள்ளத்தை தந்தேன், என்னை மறந்து விட்டாயா? அடியானே,
உன்னை அழகாகத்தனடா படைத்தேன், ஏன் என்னை நீ மறந்தாய் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயம்தான். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிற்கும் 3 நபர்களினுடைய பிரார்த்தனைக்கு மத்தியிலும் எந்த ஒரு திரையும் கிடையாது. அதில் ஒரு நபர் யார் தெரியுமா? எவர் ஒருவர் நோன்பு நோற்று அவர் நோன்பை திறக்கும் காலமெல்லாம் அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவிற்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது, எந்த ஒரு திரையும் கிடையாது. இந்த ரமலானில் காலையில் ஃபஜ்ரை முடித்துவிட்டு மகரிபினுடைய தொழுகை வரையிலும் ஒன்று தூக்கத்தில் கழிகிறது, இல்லை என்று சொன்னால் இந்த முசீபத்தில் கழிகிறது, முசீபத்தில் கழிகிறது. இதிலும் பல நல்ல விடயங்கள் இருக்கிறது. எங்களால் பயானை போட்டு கேட்க முடியும், கிராத்தை போட்டு கேட்க முடியும், குர்ஆனை வைத்து ஓத முடியும். ஆனால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மொபைல் டேட்டா, இன்டர்நெட் எங்களை விட போவது கிடையாது. நாங்கள் அதனை பார்க்கும் காலமெல்லாம் திடீரென்பதாக ஒரு நோட்டிஃபிகேஷன், அதை நாங்கள் அப்படியே தட்டுவோம். எங்களுடைய சிந்தனைகள் மாறி பயணிக்க ஆரம்பித்துவிடும். அல்லாஹுவினுடைய குர்ஆனை கரத்தில் எடுங்கள், ஓத ஆரம்பியுங்கள், படியுங்கள், சிந்தனை பெறுங்கள், உணர்வு பெறுங்கள். இந்த மாதத்தில் நாங்கள் துஆ கேட்டால் அல்லாஹ் திரையில்லாமல் எங்களினுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற ஹதீஸை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஃபஜ்ரினுடைய தொழுகையை முடித்துவிட்டு தூங்குங்கள். எந்த அளவிற்கு தூங்க முடியுமோ தூங்கி குறைந்தபட்சம் முழுவதற்காவது எழுந்து அதற்கு பிறகு அமல்களுக்குண்டான நேரத்தை ஒதுக்குங்கள். 1 மணி நேரத்தை ஒதுக்கி குடும்பமாக அமர்ந்து அல்லாஹுவையும் ரசூலையும் படியுங்கள். காரணம் இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டாம். நாங்கள் என்ன காரணத்தோடு, என்ன சிந்தனையோடு பட்டங்கள், பதவிகள், நாங்கள் வாங்கக்கூடிய கோல்டு மெடல்கள், நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரங்கள், எனக்கு ஊரில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் நாம் மௌத்தா போன பிறகு ஒரு ஜனாசாவாகத்தான் மாறப்போகிறது. உறவுகள் மாறிவிடும், எல்லாம் மாறிவிடும். எங்களிடத்தில் நிலையாக இருப்பது நான் வாழக்கூடிய என்னுடைய அமல் நிறைந்த வாழ்க்கை, என்னுடைய கட்டுப்பாடான வாழ்க்கை, என்னுடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. தயவு செய்து இதனை நீங்கள் விட்டு கொடுத்து விடாதீர்கள். இந்த ரமலான் எனக்கான ரமலான். ஒவ்வொருவரும் முடிவெடுங்கள். இந்த ரமலானை நான் காதலிக்கிறேன், இந்த ரமலானை நான் நேசிக்கிறேன், எனது முழு அன்பையும் இந்த ரமலான் மீது வைக்கிறேன். குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சென்று ஓதி கேளுங்கள், சென்று ஓதி கேளுங்கள். இல்லை என்றால் ஒரு சூறாவை போட்டு அந்த சூறாவை ஆட்சி முழுமையாக கேளுங்கள். எப்ப அடியார்களே நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மாறப்போகிறோம். அல்லாஹ்விற்கும் எங்களினுடைய துஆவிற்கும் மத்தியில் திரை இல்லை என்று தெரிந்த பிறகு இப்பொழுது நாங்கள் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி தம்பி என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ இல்லை என்று நினைத்து 4 சுவர்களுக்கு மத்தியில் வந்து விட்டால் பாவம் செய்கிறேன் யா அல்லாஹ், அந்த பாவத்தை விட்டு என்னை தூரமாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் என்னுடைய தாய் பார்க்கவில்லை என்று தவறு செய்கிறேன் யா அல்லாஹ், என்னுடைய தந்தை பார்க்கவில்லை என்று தவறு செய்கிறேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பம் இல்லை என்று தவறு செய்கிறேன் யா அல்லாஹ். இப்படியான சிந்தனையை விட்டும் தூரமாக்கி நீ இருக்கிறாய் என்ற எண்ணத்தோடு என்னுடைய உள்ளத்தை நினைவாற்றல் உள்ள உள்ளமாக மாற்றிவிடு யா அல்லாஹ் என்று துஆவை கேளுங்கள். கேட்டால் அல்லாஹ் மாற்றத்தை தருவான். நாங்கள் கேட்பது கிடையாது, நாங்கள் இறங்கி வருவது கிடையாது. அல்லாஹ் முதலாவது வானத்திற்கு வருகிறான். நான் செய்ய வேண்டியது எழும்பி அமர்ந்து உது செய்துவிட்டு கையை உயர்த்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அல்லாஹ் கொட்டுவான், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் வெளியில் கொண்டு வருவான். ஒரே ஒரு நாள் யாரும் இல்லாத ஒரு தனித்த அறையில் முழுமையாக எல்லா விளக்குகளையும் அமர்த்திவிட்டு உதுவை செய்துவிட்டு தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் முட்டையை போட்டு சஜிதாவில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி பாருங்கள். அல்லாஹ் தரக்கூடிய மன நிம்மதி, அல்லாஹ் தரக்கூடிய மன அமைதி, அல்லாஹ் தரக்கூடிய உள்ளத்தினுடைய தைரியம் வேறு எந்த இடத்திலுமே எங்களுக்கு கிடைக்காது. உலகத்தில் என்ன தேவை? ஆட்சி தேவையா? அதிகாரம் தேவையா? பணம் தேவையா? பட்டம் தேவையா? ஒரு உறவு தேவையா? எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். எப்பொழுது? அவனது தேவையை நான் பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. நாங்கள் மாற வேண்டும் உறவுகளே. எங்களினுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக உன்னதமான மாதம். நான் பாவிதான், நான் கெட்டவன் தான், நான் பாவியாகத்தான் வாழ்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை மன்னிப்பான். ஊர் தூற்றட்டும், உலகம் தூற்றட்டும், தெரு தூற்றட்டும், என்னை யார் எப்படி தூற்றினாலும் அசிங்கமாக பேசினாலும் எனக்கு நேசத்தை தரக்கூடிய என்னுடைய ரப் அல்லாஹ் என்னை மன்னிப்பான்.
அப்படியான எண்ணத்தை வையுங்கள். அதிகம் துஆ செய்யுங்கள், அதிகம் திக்ர் செய்யுங்கள், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உள்ளத்தால் நீங்கள் செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிம்மதி கலந்த வாழ்க்கையை தருவான். ஆகையால் அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் என்பது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம். மிக முக்கியமாக நாங்கள் எங்களுக்கு கேட்பதை தாண்டி ஒரு கூட்டம் இந்த தமிழகத்தில், இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு யாரும் ஆதரவளிக்காத சூழ்நிலையில் அந்த கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு யாரும் கரம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி யோசிப்பதற்கு எங்களினுடைய 24 மணி நேரத்தில் ஒரு நிமிடத்தை கூட எங்களால் ஒதுக்க முடியவில்லை. அப்படி ஒரு கூட்டம் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யார்? இஸ்லாத்தின் பெயரால் சிறைபிடிக்கப்பட்ட சிறைவாசிகள். இஸ்லாத்தின் பெயரால் சிறைபிடிக்கப்பட்ட சிறைவாசிகள். நாங்கள் எல்லாம் நோன்பை சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். எப்படி? என்னுடைய உம்மா என்னோடு இருக்கிறார், என்னுடைய வாப்பா என்னோடு இருக்கிறார், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள், எனக்கு பிடித்த ஒரு உறவு என்னோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே போன்று எத்தனையோ குடும்பங்கள் தன்னுடைய கணவனை இழந்த அகதிகளாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் யோசிச்சிருக்கிறோமா? என்ன தவறு செய்ததற்காக சிறையில் வாடுகிறார்கள்? விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பலர் சிறையிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழித்து, திருமணம் இல்லை, குடும்பம் இல்லை, மரணித்து ஜனாசாவாக பல ஜனாசாக்கள் வருகிறது. ஒவ்வொரு மாதமும் இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய ஜனாசாவை மட்டும்தான் எங்களால் மீட்க முடிகிறது. அந்த குடும்பத்தில் அந்த ஆண்மகனுக்கு இருக்கக்கூடிய குழந்தை எத்தனை முறை தாயிடத்தில் கேட்டிருக்கும், அம்மா இந்த நோம்புக்கு வாப்பா வீட்டுக்கு வந்துருவாங்களா, அம்மா இந்த ரமலானுக்கு வாப்பா வீட்டுக்கு வந்துருவாங்களா? எத்தனை குழந்தைகள் அழுதிருக்கும். நாங்கள் எல்லாம் ஆடை நாளைக்கு வகையாக வாங்குகிறோம், ஊராக செல்லுகிறோம். அந்த சிறு குழந்தைகள் கேட்குமே, அம்மா என்னுடைய தந்தை ஜெயிலில் இத்தனை வருஷமாக இருக்கிறார், இந்த ரமலானுக்காவது இந்த பெருநாளுக்காவது எங்களோடு வருவாராம். இஃப்தாரில் நாங்கள் குடும்பத்தோடு அமர்கிறோம். வெளிநாட்டில் இருந்தால் கவலைப்படுகிறோம், என்னுடைய கணவர் வெளிநாட்டில் என்பதாக. ஆனால் ஒரு நாள் வந்து விடுவார். இந்த சிறைவாசிகளினுடைய நிலை ஏன் என்னுடைய உம்மத் இந்த அளவிற்கு சுயநலம் பிடித்த உம்மத்தாக மாறிவிட்டது? இந்த ரமலானில் ஏன் எங்களினுடைய ஃபஜ்ர்களும் எங்களினுடைய தஹஜ்ஜத்துகளும் எங்களினுடைய இஃப்தாறுகளிலும் நாங்கள் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜூஸுகளையும் நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பலகாரங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படியான ஒரு நிலையை அமைத்து கொடுத்து விடையடு என்று எங்களினுடைய உள்ளம் ஏன் இன்னும் சொல்லவில்லை? அந்த அளவிற்கு சுயநலம் பிடித்தவர்களாக மாறிவிட்டோம். என்ன அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கொண்டு போகிறோம்? வரட்டு கௌரவமா, ஆணவமா, என்னுடைய திமிரா, என்னுடைய பட்டம் பதவியா, நான் ஜெயித்த என்னுடைய மெடல்களா, நான் வாங்கிய என்னுடைய பெயர்களா? ஒரு மனிதன், உனக்கு தெரியாத ஒரு மனிதனுக்காக நாங்கள் துஆ செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு மறைமுகமாக சொர்க்கத்தை தருவான். எல்லா மக்களுக்கும் முன்னாலும் சொர்க்கத்தை தருவான். அன்பான உறவுகளே, தயவு செய்து அந்த சிறைவாசிகளுக்காக துஆ செய்யுங்கள். எத்தனையோ ஆண் குழந்தைகள், எத்தனையோ பெண் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். ஊரிலும் உலகமும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனது ஊர் முசீபத்து, பல வகையான சோதனைகள் நிறைந்த ஊராக மாறிவிட்டது. இஃப்தாருக்கும் ஷஹரினுடைய உணவு என்ற பெயரில் ஒவ்வொரு தெருக்களிலும் லட்சங்கள் கோடிகள் செலவழிக்கப்படுகிறது. உண்மையிலேயே அதிராம்பட்டினத்தினுடைய பள்ளிகளினுடைய அந்த நோன்பு திறக்கக்கூடிய சூழ்நிலையும் இஃப்தாரினுடைய நிலைக்கும் ஒதுக்கக்கூடிய பணங்கள் ஒதுக்கினால் கோடி ரூபாய்கள் கட்டாயமாக ஒதுங்கும். குறைந்தபட்சம் 50 லட்சமாவது ஒதுங்கும். அந்த 50 லட்சத்தை எடுத்து எத்தனை அனாதை குமர்கள் என்னுடைய ஊரில் திருமணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு உதவி செய்யலாம். எத்தனை சிறைவாசிகளினுடைய குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம். அதை செய்யலாமே. இதெல்லாம் எப்பொழுது எங்களுக்கு உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், நான் எனது ரப்ப அல்லாஹ்விற்காக வாழும் காலம்தான், அல்லாஹ்விற்காக நான் வாழும் பொழுதுதான் இப்படியான எண்ணங்களை அல்லாஹ் கொண்டு வருவான். எப்பொழுது சக மனிதன் படக்கூடிய கஷ்டத்தில் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருமோ, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை நல்ல நிலையில் வாழ வைப்பான். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் உயர்வான சொர்க்கத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வலம் வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அளிப்பான்.
அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களால் யாருக்கு எவ்வளவு கொடுக்க முடிந்தாலும் நீங்கள் கொடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். ஆனால் சிறைவாசிகள் என்னுடைய மனைவிமார்களை தேடி தேடி கொடுங்கள். இவர்களை சார்ந்துதான் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. அவர்களை தேடி தேடி கொடுங்கள். அவர்கள் வீணாக செலவழித்தாலும் பரவாயில்லை. உங்களினுடைய அந்த இரக்க குணத்திற்காக நீங்கள் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தில் நிப்பாட்டப்படுவீர்கள். அதனால் அன்பான உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் என்பது கண்ணியமான மாதம், உயர்வான மாதம், அல்லாஹ்வால் மதிப்பு நிறைந்த உயர்வு மிக்க இந்த மாதத்தில் எங்களினுடைய உள்ளத்தை அழகுபடுத்தி, எங்களினுடைய அமல்களை சிறப்புப்படுத்தி, எங்களினுடைய எல்லா நிலைகளையும் இன்னும் செயல்பாட்டில் நான் அதிகப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பிரார்த்திப்போம். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உனக்கான உள்ளமாக, உன்னுடைய மார்க்கத்திற்கான உள்ளமாக மாற்றிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இரக்கத்தை நிறைந்த உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை மாற்றிவிடியா அல்லாஹ் என்று கேட்டு இந்த ரமலானை முழுமை பெறக்கூடிய வாய்ப்பை தந்து, இந்த ரமலான் எங்களை விட்டு கழியும் பொழுது, பாவமே இல்லாத நிலையில் கழிந்து இந்த ரமலான் எங்களை விட்டு விடைபெறும் பொழுது முழு கூலியை பெற்றவராக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா சுவனத்தினுடைய கதவுகளில் ஒரு கதவை திறந்துவிட்டு அந்த கதவிற்கு பெயர் பாபு ரையான் என்று சொல்லப்படும். அந்த ரையான் என்ற சுவனத்தை அல்லாஹ் திறந்து விட்டு கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எல்லாம் எங்கே என்று கேட்டவுடன் யார் அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றார்களோ, யார் சரியான நிலையில் தொழுது அந்த நோன்பை பயன்படுத்தினார்களோ அந்த நோன்பாளிகள் மட்டும் எழுவார்கள். அந்த சொர்க்கத்திற்குள்ளால் தாரை தாரையாக கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். நுழைந்த பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுவான், நோன்பாளிகள் எல்லாம் யார் என்று கேட்டு எல்லா நோன்பாளிகளும் அந்த சொர்க்கத்திற்குள்ளால் நுழைந்த பிறகு அல்லாஹு தஆலா அந்த கதவை மூடி விடுவான். அதற்கு பிறகு அந்த சொர்க்கம் திறக்கப்படாது. அந்த சொர்க்கத்தில் நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள். யா அல்லாஹ், நாங்களும் அப்படியான ரையான் என்ற சுவனத்தில் நுழைய வேண்டும். இந்த நோன்பு அதற்கு எங்களுக்கு காரணமாய் அமைய வேண்டும். ஆகையால் அன்பான உறவுகளை, அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள வேண்டும். எங்களது குடும்பங்கள், எங்களது குழந்தை குட்டிகள், எங்களது வாழ்க்கைகள், எங்களது செயல்பாடுகள், எங்களது ஊர் மக்களினுடைய நிலைகளை மாற்றி, எங்களினுடைய சிந்தனையை மாற்றி உனக்கான மனிதனாக வாழ்ந்து உனக்கான மனிதனாகவே மரணிக்க வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து சிறைவாசிகளை ஞாபகமூட்டி அவர்களுக்காக அதிகம் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு செய்யக்கூடிய நலவின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை தர வேண்டும். யா அல்லாஹ், இந்த இடத்தில் நாங்கள் கேட்பது ஒன்றுதான். இந்த ரமலான் எங்களிடத்தில் வந்தது, இத்தனை ஆண்டுகளாக வந்தது, வீணாக்கி விட்டோம். இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் இந்த நாளிலிருந்து ஏதோ ஒரு வகையை நான் பிரயோஜனமாக்கி கொண்டு இந்த நோன்பினூடாக உயர்வான சுவனத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ரஹ்மானே என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.